Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து புதிய வாக்காளர் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கா இல்லையா, அது எப்படி வந்து உங்களுடைய தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். இப்போ ரீசன்ட்டா தான் வந்து பாருங்க இந்த வாக்காளர் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல. ஃபைனலாக அவங்க எல்லாமே செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 2023 அப்டேட்காக வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க ஆன்லைனில். எல்லார் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் 2024 அந்த இயரில் வந்து எம்பி எலெக்ஷன் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆனதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஓட்டர் ஐடி வச்சிருந்தாலே உங்கள் பேர் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் சைடில் இருந்து. இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுசாக வந்து ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் பண்ணுறதுக்கு வெப்சைட்டே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்புமே கொடுத்துருக்காங்க. அது எப்படி செக் பண்ணுறது, அது என்ன மெத்தடில் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. அதாவது சீஃப் எலெக்டரல் ஆஃபீஸர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து தனியாக வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து election.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. அதுக்கான லிங்க் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல உங்களுடைய மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுறேன். சென்னைங்கிறது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38, 39 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டோடைய பேருமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசம்பிலிட்டி, நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியோ உங்களுடைய தொகுதி எதுவும் அந்த தொகுதியை கரெக்டாக அந்த இடத்துல கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சப்மிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கனாலே போதும். அந்த நீங்கள் கொடுத்த தொகுதியில் எந்தெந்த வார்டு வந்து இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதாவது வாக்குச்சாவடி, அந்த நீங்கள் ஓட்டு போடக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஊரை நான் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இது எப்படி ப்ரோ என்னுடைய பேர் வந்து இருக்கா இல்லையே எப்படி ப்ரோ செக் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து சிஸ்டத்தில் பார்த்து சிஸ்டத்துலேயே ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் ஐக்கன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வந்து தமிழில் வந்து டைப் பண்ணணும். என்னது எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் தமிழ் கீபோர்டு வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்டு எதுவும் அந்த வார்டை கரெக்டாக இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து வேளச்சேரின்னு டைப் பண்ணுறேன். வேளச்சேரின்னு டைப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்கக்கூடிய எல்லா வார்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டு ஸ்டேஷன் எதுவோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுறேன். சரிங்களா, இந்த அகாடமிக் நேதாஜி சாலை ரோடு அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து கேட்கும். இந்த கேப்சாவை பார்த்து அப்படியே கரெக்டாக பார்த்து வந்து என்டர் பண்ணுங்கள். கேப்சாவை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கான பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் தான் உங்கள் பேர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பேருமே இருக்கும். யாரெல்லாம் 18 வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்க பேர் எல்லாமே அவங்க கண்டிப்பாக ஓட்டர் ஐடி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்தோன்னா ஓட்டர் ஐடி வச்சுருந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 80 வயசு 90 வயசாக இருக்கும், அவங்க வந்து இறந்துருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, டெலிட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறனால இந்த இடத்துல டெலிட்டட் டூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து சம் இஷ்யூவாக இருக்கலாம், இது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் பேர் மேபி வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போவே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா, உங்கள் பேர் மட்டும் இருக்கா நீங்கள் செக் பண்ணாதீங்க. என்றைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பேர் எல்லாருமே வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ இந்த பட்டியலில் எப்படி ப்ரோ எங்களுடைய ஃபேமிலி பேவர்லாம் நான் வந்து செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து ட்ரிக் வந்து இருக்குது. அதே கண்ட்ரோல் எஃப் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கான சர்ச் ஐக்கன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் உங்கள் பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அது இங்கே தமிழில் டைப் அதான் தமிழில் தான் வந்து டைப் பண்ணணும், இங்கிலீஷில் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே தமிழில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் தமிழ்லேயே வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன்.
நம்ம ஒரு பேரை செலக்ட் பண்ணி நம்ம வந்து சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இது எல்லோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிற நம்ம வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிற முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இந்த 2023 அப்டேட் படி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டாலும் உங்களால் வந்து ஓட்டு வந்து போட முடியும். அதுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஓட்டு வந்து போட முடியாது. ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருந்தா மட்டும் பத்தாது. ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருக்கிறவங்க உங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிறவும் முடியும். ஏன்னா உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு பேக் சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கார்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு ப்ரூஃபாக தான் நீங்கள் வந்து வச்சுக்கிற போகிறீங்க. இந்த கார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அது வந்து நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் அப்படிங்கிறத அந்த ஓட்டர் ஐடி பேக் சைடில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே பிரிண்ட் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வாக்காளர் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் மாற்றம் பண்ணுவாங்க, பேரை ரிமூவ் பண்ணுவாங்க, பேரை சேர்ப்பாங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு 18 வயசு மேலே ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் பேர் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சம் இஷ்யூனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்லாம் வந்து டெலிட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி பேரை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஃபர்தராக உங்களுக்கு ஓட்டர் ஐடி சம்மந்தமாக ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.